அடுத்ததுங்கண்ணா, சில தினங்களுக்கு முன்பு ஒரு நம்பர் சொன்ன சில அரசியல் தலைவர்களாலே வேண்டுமென்றே வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதுல 23 இடங்கள் தான் பாஜக இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக. நான் வந்துங்கண்ணா, இதை யாரு டெலிவிஷனுக்கு ஃபீட் பண்ணாங்க? ஒரே நேரத்தில் நானும் கூட பார்த்தேன். 5 தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் பிளாஷ் பண்றாங்க. 5 தனியார் தொலைக்காட்சி. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, எல்லோருக்கும் அரசியல் தெரியும், எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலீங்கன்னா, என்டிஏ பலமா இருக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும், என்டிஏ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு, ஒற்றை கருத்தா இருக்கு. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். தகிலமும் வந்தாங்க. அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருப்போம். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என்டிஏ ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால் அந்த கூட்டத்தில் நான் இல்ல, கூட்டத்துக்கு நான் போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதெல்லாம் பேசிக்கிறாங்கண்ணா. அண்ணா டெல்லி பகுத் தூரே அண்ணா, 100 நாள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க. 60,000 பேர் இருக்கிறாங்கன்னா 63,000 பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல 5,000 கம்மியா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எல்லா கட்சிகளோடு பூத் அளவுல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு. நம்முடைய ஒற்றை இலக்கு என்டிஏ ஆட்சிக்கு வரணும். பொறுமையா இருக்கணும். நேரம் இருக்கு, பக்காவா செய்யலாங்கண்ணா. வேறங்கண்ணா அண்ணா, அவங்க சொன்னதை நானே சொல்லிட்டேன். டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கூட்டம் நடக்க இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி 9 சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு வருங்கண்ணா.